நவரத்தின கற்கள் அணியலாமா? நவரத்தின கற்கள் நம்மளோட ராசி கற்களை பற்றியான வீடியோ இருக்குது. அதில் இதை பற்றியான விளக்கங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இதை மட்டும் தனியாக கேட்டிருக்கீங்க. இந்த கேள்விக்கான பதில் சொல்கிறேன். நவரத்தின கற்கள் அணியலாமா அப்படின்னா கூடாது என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் எல்லா நவரத்தினமும் போட்டிருக்கீங்க கையில். ஆமாம், நான் இந்த கையில் 4, இந்த கையில் 4, இங்கே நான் 1, மொத்தம் 9 கல்லை நான் போட்டிருக்கேன். நவரத்ன கல்களை அணியக்கூடாது. ஏன் அணியக்கூடாது அப்படின்னா, ஒரு ஜாதகத்துக்கு ஆகாத கிரகங்கள்னு ஒரு 4 கிரகங்களை தேர்ந்தெடுக்கிறோம். ஆகாத கிரகங்கள் 4, அதாவது 3 கிரகம் மறைவு ஸ்தானாதிபதினு சொல்லுவோம். 6, 8, 12 கிரகங்கள். ஒரு கிரகம் பாதகாதிபதினு ஒரு அந்தஸ்து இருக்கும். இந்த லக்னத்துக்கு ஆகாதவன், இந்த ஜாதகத்துக்கு ஆகாதவன் ஒரு ஆளை முடிவு பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் 6, 8, 12 கெடுதலை செய்கிறவன்ற ஒரு 3 பேரை முடிவு பண்ணுறோம். மொத்தம் 3 4 கிரகங்கள் கெட்டு போயிருக்கும். வேற ஒரு 3 சிறப்பான பலனை தரும். என்ன அது சிறப்பு அப்படின்னா, திரிகோணம் சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நல்லதை செய்யும். அது மட்டும் இல்லாமல் நியூட்ரலாக இருக்கும் அல்லது பூஸ்ட் பண்ணும். அப்படின்னா ராசிக்கல்லும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்று. மேசத்துக்கு பவளம், ரிஷபத்துக்கு வைரம், மிதுனத்துக்கு மரகதம், கடகத்துக்கு முத்து, சிம்மத்துக்கு மாணிக்கம், கன்னிக்கு மரகதம், துலா ராசிக்கு வைரம், விருச்சிக ராசிக்கு பவளம், தனுசு ராசிக்கு கனக புஷ்பராகம், மகர ராசிக்கு கருநீலம், கும்பத்துக்கு கருநீலம், மீனத்துக்கு கனக புஷ்பராகம் அப்படின்னு ராசிக்கல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வகையில் 3 4 எடுத்துக்கலாம். இப்படி பிரிச்சுக்கிறது நமக்கு முடியும். ஆனால் தீங்கு செய்யாதது அப்படின்னாக்கா, ஒரு லக்னத்துக்கு 1, 5, 9 கிரகங்கள் தீங்கு செய்யாது. அது வரைக்கும் போட்டுக்கலாம். அப்போ நவரத்னம் போடக்கூடாதுங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கெட்டதும் சேர்ந்து போச்சுன்னா கஷ்டமாயிடும். அந்த இடத்துல கிரக யுத்தம் ஏற்பட்டு போயிடும். நவகிரகங்களுடைய கல்லில் நமக்கு ஆகாத கல்லும் சேர்ந்து போச்சுனாக்கா, நீங்கள் அது கண்டிப்பாக இருக்கும். ஆகாத கல் ஒன்றாச்சு இருக்கும். ஒரு ஜாதகத்துக்கு கண்டிப்பாக ஆகாத கிரகங்கள் இருக்குது. அந்த வகையில் அது சேர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நல்லதை நினச்சி போட்டு கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில பேர் போட்டிருக்காங்களே அப்படின்னா ஒரு காரணம். இந்த நவரத்ன கற்கள் நமக்கு மினிமம் இந்த சைஸ் கம்மி இல்லாமல் போடணுங்க. மினிமம் இந்த சைஸ் கம்மி இல்லாமல் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதாவது எவ்வளோ தான் லோ பட்ஜெட் ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 2 கேரட் ஆச்சு கம்மி இல்லாமல் போடணும். ஆனால் நம்ம நவரத்னத்தை வைக்கிறதெல்லாம் கேரட் கணக்கில் வைக்க மாட்டாங்க, சென்ட் கணக்கில் தான் வச்சுருப்பாங்க. 5 சென்ட் 5 சென்ட் 5 சென்ட் தான் கல் இருக்கும். ஸோ 5 சென்ட் கல் 10 சென்ட் கல்லை வச்சு போட்டாக்கா அது ஒரு மோதிரம் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். அது பலன் தராது ஒரு பக்கம். ரெண்டாவது, அது ஓப்பன் செட்டில் வச்சு போட மாட்டோம். ஓப்பன் செட்னா அடியில் கல் வெளியே தெரியும். அதுதான் ஓப்பன் செட். நவரத்னங்கள் ஓப்பன் செட்டில் வச்சு போடக்கூடாது. ஃபுல்லாக பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்படி வச்சு போடும்போது அது நவரத்னத்தை மதித்து நவகிரகங்களை மதிக்கிறதா அர்த்தமாக இருக்கும் மொழிய. அதனால சயின்டிஃபிக் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அடியில் பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி இருக்கும்போது எந்த கதிரையும் வெளியேருந்து வாங்கி உள்ள அனுப்பாது, அது முடியாது. ஸோ அப்போ அது அதனால் பிரயோஜனமே இல்லை. ஜஸ்ட்டு அது ஒரு பக்திக்காக தான் போடலாம். அந்த மாதிரி இருக்கும். பெருசாக போடணுன்னாக்கா ஒரு விரலில் தான் போட முடியும். இந்த மாதிரி தனித்தனியாக தான் போட முடியும். இப்படி போடணுன்னா என்ன ஆகணும் அப்படின்னா, ஜாதகத்தில் இந்த 9 கிரகமும் நல்ல தன்மையில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மாதிரி போட முடியும். நல்ல தன்மையில் இருக்கணும். இப்போ 2 வகை இருக்குது. என்னென்னா, கல் ஏன் போடணும்னா டிஃபிஷியன்சி, போதுமான அளவுக்கு பலமாக இல்லாததுக்கெல்லாம் நம்ம கல் போடுறோம். யோகம் பலம் இல்லை. அப்போ யோகமான ஒரு கல்லை போடும்போது அதிர்ஷ்டம் பூஸ்ட் ஆகும். அந்த மாதிரி பலத்தை ஏற்படுத்தும். அதிக பலத்தை கொடுப்பதற்காக நம்ம இந்த ராசி கற்களை போடுறோம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த கல் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி, லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி நவகிரகங்களில் நல்ல இடத்துல எல்லாருக்கும் அமையுமானா அமையாது. கெட்ட இடத்துலலாம் இருக்கும், கெடுதலெல்லாம் செய்யும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆக நல்ல இடத்துல இருக்கிற கிரகங்கள் எல்லாம் அப்படியெல்லாம் வகைரப்படுத்தும் போது அபூர்வமாக யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு தான் 9 கிரகமும் கெடுதலை செய்யாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
1. அந்த வகையில் நீங்கள் என்னை வந்து நானும் 9 கல் போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா 9 கல்லும் நான் போட்டிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கிறேன். பவளம் போட்டிருக்கேன், இங்கே 4 இங்கே 4 8 கல் 9 கல்லும் நான் போட்டிருக்கேன்னும் போது எனக்கு அந்த நவகிரகங்கள் கெடுதலை செய்கிறது இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி என் ஜாதக அமைப்பில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொரு அர்த்தமும் எடுத்துக்கணும். எனக்கு 9 கிரகத்தோட பலமும் குறைவாக இருக்குது, அதனால நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கலாம். எனக்கு கிரக பலம் தேவைப்படுது அப்படின்னு. எப்படி இந்த கண்ணாடி போட்டிருக்கேன், ஏன் போட்டிருக்கேன், எனக்கு வந்து ஐயில் வந்து பவர் டிஃபிஷியன்சி ஏதோ இருக்குது, அதனால நான் அதை போட்டிருக்கேன். குறைபாடு இருப்பதால் நான் அதை போட்டு சரி சமன் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நம்மளோட ஜாதகத்தில் கிரகங்களோட பலவீனங்களுக்கு பலப்படுத்துறதுக்காக இதை இப்போ நம்ம போடுறோம். இது 2 ஆயிடுச்சு. 3வது ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, நவகிரகங்களை நீங்கள் வசியம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. எல்லா நாளும் ஒரே தான். சித்தர்களுக்கெல்லாம் பாருங்கள், நவகிரகங்கள் வேலை செய்யுதா? சித்தர்களுக்கு, மகான்களுக்கு வேலை செய்யுமா அப்படின்னாக்கா செய்கிறதில்ல. நவகிரகங்கள் வந்து மகான்களை வேலை செய்கிறதில்ல. மாறாக நவகிரகங்கள் மகான்களுடைய உத்தரவுக்கிணங்க நமக்கு நன்மைகளை செய்கிறது. உதாரணத்துக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனைகள்னா நம்ம வந்து மகான்கள் கோயிலுக்கு போவோம். அகஸ்தியர், சாய்பாபா, ராகவேந்திரர், வள்ளலார், போகர், 18 சித்தர்கள், இப்படி பல சித்தர்களை போய் நம்ம வணங்குறோம். இப்படி வணங்குறதுனால என்ன நன்மை நடக்குது? அவங்க கடவுளும் கிடையாது, அவங்க நவகிரகமும் கிடையாது. அவங்க யார் அப்படின்னா, நவகிரகங்கள் வந்து அமைச்சருக்கு சமம். நவகிரகங்கள் யார்? அமைச்சர்களுக்கு சமம்னு வச்சுக்கங்களேன். ஒரு நாட்டில் இருக்கிற அமைச்சர்களுக்கு சமம். இது சித்தர்கள் வந்து அமைச்சர்களுக்கு சமம். நவகிரகங்கள்லாம் அதிகாரிகளுக்கு சமம். அதிகாரிகள் அவங்களுடைய டியூட்டியை செய்வாங்க. ஆனால் அமைச்சர் ரெக்கமெண்ட் பண்ணால் என்ன ஆகும்? அதிகாரிகள் தங்களுடைய டியூட்டியில் கொஞ்சம் கராராக இருக்க மாட்டாங்க, விட்டு கொடுப்பாங்க. அமைச்சர்கள் உத்தரவிட்டால் அதிகாரிகள் அதன்படி செய்வாங்க. அந்த அடிப்படையில் மகான்கள், சித்தர்கள், ஞானிகளுடைய அனுகிரகத்தை பெறும்பொழுது நவகிரகங்கள் நமக்கு தீங்கு விளைவிக்காமல் நம்மளை ரட்சிக்கும் அல்லது சும்மா இருக்கும். தெய்வ வழிபாடு எப்படியோ அந்த மாதிரி மகான்கள் வழிபாடு செய்கிற பட்சத்தில் நவகிரகங்கள் உங்களை ஒன்றும் செய்யாதுங்கிறது அர்த்தமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சக்தி வாய்ந்த ராவணன் தன்னுடைய மகனான இந்திரஜித் பிறக்கும்போது நவகிரகங்களையும் குறிப்பிட்ட இடத்துல ஒருத்தர் லக்னத்தில் நிற்க வச்சு பிறக்க வச்சதா சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் சாஸ்திரத்தில், புராணங்கள்லாம் கதை இருக்குது. ஆக நவகிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் சரி, இல்லைன்னா நீங்கள் நவகிரக வழிபாடுங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதனுடைய அதிதேவதையாக கடவுள் இருக்கிற மாதிரி நடுவில் ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் சில சித்தர்கள் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பழனி மலையில் போகர் இருக்கிறாரு, முருகர் இருக்கார். அப்போனா நீங்கள் என்னென்ன பண்ணலாம்? முருகரை வணங்குற மாதிரி போகரையும் நீங்கள் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட தோஷம் குறையும்னு அர்த்தம். நீங்கள் வணங்கி மகான்களை வணங்கி நீங்கள் நவகிரகத்தை வசியம் பண்ணிடலாம். வசியம் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து மோசமான கால சூழலே அவர் நல்லா இருக்கார். என்ன ஏதுன்னு பார்க்கும்போது, என்னங்க நவகிரகம் உங்களுக்கு வேலையை செய்யலை, நீங்கள் இப்படிலாம் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன் நான். நவகிரகத்துக்கு இந்த நேரத்தில் இப்படிலாம் இருக்க முடியாது, உங்கள் ஜாதகத்தில் அவ்வளோ மோசமாக இருக்குது, நீங்கள் என்னமோ பண்ணி நவகிரகத்தையே வசியம் பண்ணி வச்சுக்கிறீங்க, என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். கடந்த 12 வருஷமாக நவகிரகத்துக்கு நான் தினமும் தனித்தனி தீபம் போட்டு தினமும் 9 சுற்று வெள்ளம் வர்றான்றார். நவகிரகத்துக்கும் தனித்தனியாக தீபம் போட்டு எப்போ டெய்லி அந்த மாதிரி 12 வருஷமாக செஞ்சுக்கிட்டு வர்றார். ஸோ அது பெரிய தவமாகவே நவகிரகம் வசியமானதுனால அவருக்கு கல்லே போட வேண்டியது இல்லைன்ற அளவுக்கு கூட, ராசிக்கல்ல அவசியம் இல்லாத அளவுக்கு அவர் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தால் கூட எதுவுமே அவர் அந்த சீண்டலை எதுவுமே அவரை பண்ணாமலே அவர் தப்பிச்சிட்டார். ஜாதகத்தை பொய்யாக்கக்கூடிய வல்லமை உங்களோட பக்திக்கு இருக்குது. நீங்கள் வந்து நவகிரகத்தை வசியம் பண்ணலாம். மகான்களை, சித்தர்கள், ஞானிகளை வணங்கி அருளை பெறும்போது, மகான்களை வணங்கி வழிபடும் போது நீங்கள் வந்து குரு அருள், திருவருள், கடவுளோட அனுகிரகத்தையும் பெறுவீங்க, நவகிரகத்தோட ஆசீர்வாதத்தையும் பெறுவீங்க. அப்போ நீங்கள் எல்லா கல்லையும் போடலாம். ஸோ மற்றபடி என்னை பார்த்து நீங்களும்
9 கல் போட்டுக்கலாமான்லாம் போட்டுக்காதீங்க. ஆபத்து வந்ததுன்னா நான் பொறுப்பு இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் பார்த்து ஜாதகம் பார்த்து போடுறது தான் நல்லது. நன்றி, வணக்கம்.